Praise the Lord. மரியாளை தேவதூதன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. லூக்கா 1:28 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தை! மரியாளுக்கு இது எப்படி நடக்கும் புரிஞ்சிக்க முடியல, கிரகிக்க முடியல, ஒரே பயமா குழப்பமா இருக்கு. இது மத்தியிலே தேவதூதன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இதே போல நாளைக்கு எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்குடைய குடும்பம் சமாதானமா இருக்குமா, எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா, என்னுடைய தொழில் முன்னேறுமா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம், இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பாத்திரம், ஒரு மண்பாண்டம் என்று எடுத்துக்கொள்வோம். அந்த மண்பாண்டத்துக்கு மதிப்பே இல்லை பாருங்க. ஆனா அந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு விலையுறந்த பொக்கிஷம் வைக்கும் பொழுது அந்த மண்பாண்டம் விலை உயர்ந்ததாய் மாறுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீ தூசியா குப்பையா மதிப்பே இல்லாம இருக்கலாம், பிரயோஜனப்படாம இருக்கலாம், உன்கிட்ட இருந்து தாளந்து வெளியில வராம இருக்கலாம். ஆனா இந்த மண்பாண்டமாகிய உன்னுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல அந்த இயேசுவை வை, அந்த பொக்கிஷமான இயேசுவை வை, நீ உயர்த்தப்படுவாய். ஒரு கடற்கரையில ஒரு அழகான நல்ல அற்புதமான மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு வலை இருக்கிறது. நல்ல குவாலிட்டியான வலை இருக்கு. ஆனா சீஷோர்ல அப்படி இருந்தா மாத்திரம் பத்தாது. அது ஒரு மீனவனுடைய கைக்கு போகணும், மாஸ்டருடைய கைக்கு போகணும். போகும் பொழுது திரளான மீன்களை பிடிக்க முடியும். அது எப்படியும் ஒருவேளை அநேகர் சொல்வது உண்டு, என்கிட்ட திறமை எல்லாம் இருக்கு, ஆனா நான் இன்னும் பயன்படலையே, பிரயோஜனப்படலையே, ஏன் எனக்கு இப்படி இருக்கு? இன்றைக்கு நீ இந்த காலவேளையில உன்னை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணி. அவர் உன்னை பயன்படுத்துவார். திரளான மீன்களை நீ பிடிப்பாய். God bless you. Bye bye.